ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு லெஜெண்ட்ஸ் விசில் நீங்கள் விளையாட போகிறது ஃப்ரீ ஃபயர் மேட்ச். அதாச்சும் ஒரு சாதாரண லோன் ஆஃப் மேட்ச் தான் போட போகிறோம். ஏன்னா ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் வீடியோ தான். அதுக்கப்புறம்லாம் நான் நிறைய ஃப்ரீ ஃபயர் மேட்ச் வீடியோஸ் போட வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு கொலாபரேட்டர் கிளிச் பாய்ஸோட ஒரு பிஆர் மேட்ச் போட போகிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த ட்ரைலர் வீடியோ மட்டும் கண்டிப்பாக போடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ வாங்க மேட்ச்சும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ என்ன யார் ஒரு நல்ல ஆப்போனண்ட்டாக இல்லை ஒரு பேட் ஆப்போனண்ட்டான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவன் தான் சூஸ் பண்ண போல். யாருப்பா அந்த சிங்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ இருக்காப்புல ஆப்போனண்ட்டு. ஸோ என்ன நல்லதாக சூஸ் பண்ணுவோம் தயவு செஞ்சு. இன்னும் தேர்ட் செகண்ட்லலாம் நம்மளுக்கு வெப்பன் கிடைக்க ஆரம்பிக்கும். டெசர்ட்டிக்கல் ஆடா பாவிடே டெசர்ட்டிகள் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் அவ்வளோ யூஸ் பண்ணது இல்லைங்க. ஏன்னா நான் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அந்த வெப்பனை வச்சு. எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வாங்க போட்டு தரலாம். அவங்க என்னடா புண்ணியா போட்டு 6-7 டேமேஜ் ஆகி என்னங்கடா அது. இந்த வெப்பனா அப்படி தான் இருக்கும் போல. நான் அவ்வளோ யூஸ் பண்ணது இல்லையே. ஹெட்ஷாட்டா இல்லை ஹெட்ஷாட்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ என்னடா எப்படி நல்லாவே ஆடல அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா நான் விளையாண்டே ரொம்ப நாள் ஆச்சு பாருங்கள். இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்லலாம் நான் வீடியோ போட்டதே இல்லை. எப்பயாச்சும் நான் ஒரு 4-5 வீடியோக்கு பின்னாடி தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் அவ்வளோ யூஸ் பண்ணதில்லை இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனும் அந்த இதுவும் ஃப்ரீ ஃபயர் மேட்ச்சும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு விளாண்டியே. ஸோ வாங்க எங்கடா இருக்கான் அப்பல இங்கே இருக்கான் தெரிய மாட்டேங்குது. இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கானா இல்லை இங்கேயும் இல்லை. நெக்ஸ்ட் எங்கேயா இருக்கான் அவன்? எங்கே போனான்? இருங்க நான் நல்லா தேடுவோம். அங்கே இருக்கான். நான் பார்த்துறேன் இருங்க. அப்படியே சைலண்ட்டாக பின்னாடி போய் ஹெச்ஆர் தான் போடு ஹெச்ஆர் கொடுத்தா அவளை அப்படியே போட்டுறாரு. ஹெல்த்து குறையுறா ஐயோ கடவுளே முடிச்சிட்டானே. இதுக்கு தான் டெசர்ட்டிகள் சூஸ் பண்ணிவிடா. வேறு லெவல்ப்பா. பரவாயில்ல ஒரு ரவுண்டு தானே பார்த்துக்கலாங்க ஐஸ் விடுங்க. ஒரு ரவுண்டு தான் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம தானே சூஸ் பண்ணோம். ஆமாம் எஃப்எஃப் நைஃபு. ஏன்டா இந்த போய் சூஸ் பண்ணுறது நினைக்கலாம். ஆனால் யாரெல்லாம் இதை வச்சு விளாட்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் புரியும் இதோட பவரு. ஸோ இது ஒரு நல்ல வெப்பனுங்க ஆக்சுவலி ஃப்ரீ ஃபயருக்கு. நீங்களாம் விளையாடலன்னா பார்த்துக்கோங்க. இது நல்ல வெப்பனு. லோன் உல்ஃபு இது போனீங்கன்னா விளையாட்டு பாருங்கள். செம்மையான வெப்பனு. ஒரே ஷாட்டில் முடிச்சு விட்றோம் ஆளை. வேணால் பாருங்களேன். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இன்னும் நான் ஏம் பண்ணுறது சரியாக ஏம் பண்ணுறேன். சாரி இந்த இப்போ நான் காமிக்கிறேன். இருங்க வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இருங்க நான் அந்த எங்கடா அங்கே இருக்காங்கன்னா எப்படியே போட முடியுமா இல்லை மேலே தான் போய் போடணும் பாருங்க. போட ஆரம்பிக்கிறேனே என்னையா சமைச்சிரும் பிள்ளை. ஏறுடா டே ஏதாவது ஏற மாட்டேறான். ஏறுறா. ஏறிட்டான் இன்னும் குதிக்கணும் போல. சரி இது ஒரே அடி பார்த்தீங்களா கீஸ். நான் 2 அடி அடிக்கல. ஆக்சுவலி ஒரு அடி தான் அடித்தேன். ஃபஸ்ட் அடி வந்து மிஸ் பண்ணிட்டேன். செகண்ட் அடி தான் கரெக்டாக வச்சேன் பார்த்துங்க. ஸோ பார்த்தீங்களா இதான் பவரு இதோட நைஃபோட பவரு. ஸோ வாங்க இப்படியே போட்டு அவனை சாப்பிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே ஸோ இது இங்கே போகலாமா? சரி போகலாம். அங்கிட்டு தானே வரும். இப்படி இங்கே தூரத்துலேருந்து இருக்க மாட்டேங்க. பக்கத்தில் போனதா. பார்த்தீங்களா ஒரே ஷாட்டில் என்ன போட்டு விட்டான். பார்த்தீங்களா நான் அவுட் ஆனது இப்போ முக்கியம் இல்லை. ஆனால் பவரை பார்த்தீங்களா நைஃபு பவரை பார்த்தீங்களா அதாங்க. ஸோ நல்லதாக சூஸ் பண்ணுப்பா தயவு செஞ்சு. நல்ல கண்ணை யூஸ் பண்ணு தயவு செஞ்சு. அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். என்னத்தை வெயிட் பண்ணுறது? டக்குன்னு சூஸ் பண்ணிட்டேன். நம்மளுக்கு தான் ஒழுங்காக வெப்பன் வர மாட்டேங்குது. இதுவா வேறு லெவல் கண்ணு. ஆனால் இதை வச்சு நிறைய பேர் என்னை கொண்டுருவாங்க. பட்டு இது நான் ஒரு நாளும் இந்த வெப்பனை வச்சு நல்லா ஆடுவேன். ஒரு நிமிஷம் இருங்க ஐஸ். நான் அப்படியே வெயிட் பண்ணுறேன். அவனாக வரட்டும். அவனா வந்து நம்மளை அடிக்கிறானா பார்ப்போம். இல்லைன்னா நம்மளே போவோமா வேணும்? சரி போயிடுவோம். நம்மளே போயிடுவோங்க. நான் வர மாதிரி தரல. நம்மளே போயிடுவோம் பேசாமல். இங்கே தான் இருப்பான். இங்கே கீழே வந்தால் வெயிட போகுது. இங்கே நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. சூப்பர் விக்ட்ரி. கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணிப்போம். ரொம்ப இது எஃபெக்ட் வருது ஸோ வால்யூமில். ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த ட்ரிக் கற்றுக்கோங்க. இந்த வெப்பனை வச்சுட்டு நான் நிறைய யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் இதில் ஃப்ரீ ஃபயர் மேட்ச்சு நிறைய யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கன்னை வச்சு நிறைய பேர் இந்த ட்ரிக் வச்சு தான் நிறைய வியூஸ் வாங்குவாங்க.
என்னங்கன்னா இந்த எப்போ வச்சு மற்றவங்களுக்கு சுடணும், அப்புறம் குதிக்கணும் நல்லா இந்த மாதிரி குதிச்சுட்டு ஒரு ஹெட்ஷாட் போடுவோம் ஒரு நிமிஷம். ஆளாதான் ஹெட்ஷாட்டு வேறு லெவல். ஸோ என்னதுன்னா நீங்கள் அடிக்கும் போது அவங்க உங்களையும் அடிப்பாங்க இந்த கன்னை வச்சு. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா குதிச்சு அவங்கள ஹெட்ஷாட் அடிக்கணும், இல்லைனா குதிச்சு அப்படியே பாடியில் அடிச்சிடணும், அவ்வளோதான் கைஸ். ஸோ என்ன கன் சூஸ் பண்ணலாம்? வேணா MP40 இது சூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து P90 எடுத்துக்கிறேங்க. P90 அது நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. நான் கூட அது ஒரு வேஸ்ட் வெப்பன் நினச்சேன், ஆனால் முன்னாள் நான் வேஸ்ட் வெப்பன் நினச்சிட்டு இருந்தது. ஆனால் விளையாடி பார்த்தா தான் தெரியுது இப்படி ஒரு வெப்பனுன்றதுனால. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நான் MP40 எடுத்து ஈஸியாக முடிச்சிடுறேன். பார்த்தீங்களா ஏங்க இப்போ என்னங்க புதுசாக கேமில் 6 டேமேஜ் எடுத்துட்டாங்க. 6 முடிஞ்சா கேம்? ஆமாம்ல 5 பாயிண்ட் தான். சூப்பர் கைஸ். 2 தான் பாருங்கள், 5 இது ஃபுல்லாகவே ஏற்றுறேன் இப்போ. ஸோ நல்லது தான் பாருங்கள். ஓகே 5 kills. எஸ் 5 kills. ஸோ சைகா சாரி சிங்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். சாரிப்பா சைகுன்னு தான் நினச்சேன். பாருங்கள் ஒழுங்காக பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒழுங்காக பார்த்துன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் போடுங்க கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த என்ன ப்ரெசென்ட் இது ப்ரெசென்ட்டாக என்னமோ விடுங்க கைஸ், வாயில் வர செம்மையாக கிளிச் ஆகுது, அவனை கிளிச்சு போய் மாதிரி. ஸோ என்ன இதுக்கு உளர வேணாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சிடுச்சு. ஆனால் நான் இனிமேல் நிறையா வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண போகிறேன் ஃப்ரீ ஃபயர் மேட்ச்லேயே. ஸோ காத்துருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.